ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்த அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி குறிப்பிடப்படக்கூடிய தாள்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கான வீடியோ. கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்களுக்கு காரணம் நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. கிரகங்கள் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். கிரகங்கள் நமக்கு பாதகமான பார்வையில் இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஆக்சுவலி நவக்கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி நம்ம மனசை மாற்றிக்கிட்டே இருக்கிறோமோ அது போல் கிரகங்களும் தங்களுடைய இயக்கத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசுலேயே மாற்றம் ஏற்படுவதற்கு காரணம் கிரகங்கள் தான். இப்போ கிரகங்களுடைய மாற்றங்களால் அடுத்த 7 நாட்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதுதான் நடக்கும் என்பது சில முக்கியமான தாள்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப இந்த 7 நாட்கள் நடந்து பயன் பெறுங்க. இந்த 7 நாட்கள் அப்படி என்ன மாதம் 7 நாட்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அதாவது எந்த மாதத்தில் 7 நாட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அதை சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இப்போ 2025 ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமும், தமிழ் மாதத்தில் ஆணியுடைய கடைசியாகவும் ஆடியுடைய முதலாகவுமாக இந்த 7 நாட்கள் இருக்க போகுது. இதற்கான இந்த 7 நாட்களுக்கான கிரகநிலைகளோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்லியிருக்காங்க ஜோதிடர்கள். அதை தான் நான் உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய நாயகன் தலைவன் என்று குறிப்பிடப்படக்கூடிய சூரிய பகவான் இருக்கிறார்ல, அவர் மிதுன ராசிலையும் கடக ராசிலையும் பயணம் செய்வார். அதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே பயங்கரமான பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரக பயிற்சினால் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன். பொது பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத அதிகாரப்பூர்வமாக சொல்கிறேன். ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய தலைவனான சூரிய பகவான் மட்டும் கிடையாது, மற்ற கிரகங்களும் தங்களுடைய இடத்த மாற்றுறாங்க. புதன் வக்ர பயிற்சி அடைகிறது, சனி வக்ர பயிற்சி அடைகிறது, சுக்கிர பயிற்சி, இந்த மாதிரி நிறைய கிரக பயிற்சிகள் இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் உங்களோட ராசிக்கு பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் கன்னி ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பொது பலனில் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு மற்றதை பார்க்கலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கு சூரியனுடைய அமைப்பு 10 11ஆம் வீடான இடத்துல இருக்குது. கர்ம தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த நாட்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் உயரங்களை தொடர மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். சூரியனுடைய இந்த மாற்றம் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பயங்கரமான சூரியனுடைய சஞ்சாரம் சாதகமாக அமையும். அதே சமயம் இந்த வீட்டில் சூரியன் திசையை பெறுகிறது. அதனால் உங்கள் ராசிக்கு நல்ல யோகம் என்று சொல்லலாம். உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சுபகாரியங்கள்லாம் சிறப்பாக நடந்தேறும். இருப்பினும் உங்கள் ராசிக்காரங்க உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. பொதுவாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் இதுதாங்க. இந்த பொது பலனில் இவ்வளோ சொல்லப்பட்டிருக்குன்னா அப்புறம் மெயினில் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ மெயினில் உங்களுக்கு கிரகங்களால் நீங்கள் நினைத்த காரியங்கள் இந்த 7 நாள் நிறைவேறுமா நிறைவேறாதா, உங்கள் பலம் பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ தெளிவாக உங்களுக்கு நான் என்னங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன்.
அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன். தெளிவாக உங்களுக்கான பலன்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த 7 நாள் மறைமுக எதிர்ப்புகள் சந்திக்கிற மாதிரி இருக்க போகுது. அதுவும் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் உண்டாகலாம். நீங்கள் தொழில்துறையில் எதிர்ப்பு உருவாகி மறையும். ஸோ பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். வேலை இடத்துல கவனமாக இருக்க வேண்டும். நிர்வாகத்தை பற்றி யாரிடமும் பேசுவது நல்லதல்ல. வேலை உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் நிறைய தள்ளி போகலாம். பணவரவு சற்று மந்தமாகவே இருக்கும். தேவையில்லாத கடன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனாவசிய செலவுகளை குறைப்பது நல்லது. மெயினாக இந்த 7 நாட்கள் குலதெய்வத்துடைய அருளால் நல்லது நடக்கும். குலதெய்வத்துடைய அருளை பெற நீங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க. இதில் உத்திரமில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாட்கள் மிதமான பலன்கள் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 7 நாள் காரிய தாமதம் அடைவீங்க. இதே சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 7 நாள் மன அழுத்தம் அடைவீங்க. அதனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் கவனமாக இருங்க. அப்புறம் இந்த 7 நாட்கள் நிலைமையை புரிந்து கொண்டு நடப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு அமையும். அதுக்கப்புறம் அரசு வேலை தாமதமாக இருக்கும். உறவினர்கள் வகையில் தொந்தரவு கொடுப்பாங்க. உறவினர்களை தள்ளி வைக்கிறது இந்த 7 நாள் நல்லது. இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த 7 நாள் இருக்குது. பங்கு பரிவர்த்தனையில் கவனமாக இருக்க வேண்டும். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கடன் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கடன் யாருக்காகவும் நீங்கள் வாங்கி தரவும் வேண்டாம். வங்கி வரவு செலவுகளை அலட்சியம் வேண்டாம். மீறி அலட்சியம் காட்டினீங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7 நாட்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7 நாட்களுமே உங்கள் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்கள் தான் கிடைக்கும். ஆனால் என்ன, சில இடங்களில் வேலை சிரமமாக இருக்கும், சில இடங்களில் உழைப்பு போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வருவது, எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் மேம்பாடும், பொருள் வரவு உண்டாகும். புதிய முயற்சிகளில் நம்பிக்கையோடு ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். ஸோ அதனால் பாசிட்டிவாகவே இந்த 7 நாட்கள் இருங்க. இதில் அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் சொல்கிறேன். அலுவலகத்தில் போராட்டங்களை தாண்டி வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் வருமானங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். அப்புறம் குடும்பத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் மறையும். பிள்ளைகளால் சந்தோஷமும் திருப்தியும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். அப்புறம் பணத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க நீங்கள் அயற்சி இல்லாமல் உழைக்க வேண்டும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு ஆதரவு நம்பிக்கை கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் வருமானத்தை பெருக்கும். அப்புறம் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையோடு இறங்கணும், நம்பிக்கை இல்லாமல் இறங்கக்கூடாது. அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் இந்த 7 நாள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சி இருக்குல்ல, அதனால் என்ன பலன் இந்த 7 நாள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி. சந்திரனுடைய இடப்பயிற்சி இந்த 7 நாள் உயர்வு மத்தியமம் கலந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். அப்புறம் சுக்கிரன் 9ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். இருந்தாலும் எச்சரிக்கை, சில விஷயம் தேவை. வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக நடக்க வேண்டாம். புதிய முதலீடுகளை ஆய்வு பண்ணி செய்ய வேண்டும். இந்த 7 நாட்கள் கண்ணீர் ராசிக்காரங்க உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபடணும். பண விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு பலத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்புறம் இந்த 7 நாட்கள் அதிர்ஷ்ட எண் வந்து உங்களுக்கு 5, 9. அப்புறம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி இவங்களை வழிபட்டு உங்கள் நாளை இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக நடக்கும். இதுதான் பரிகாரம். இந்த பரிகாரத்தை வந்து செய்திடுங்க. ஸோ கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்கள் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு.
வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் வீடியோ ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.